வெல்கம் டு நர்சஸ் தமிழ். இன்றைக்கி வந்து ஆப்டிடியூட் பார்க்கலாம். ஆப்டிடியூட்டில் ரெண்டு பாட்டாக பிரிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் சிலோஜிசம், டைரக்ஷன், ஷேடோ, தைஸ், மிரர் இமேஜ். செகண்ட் பார்ட்டில் கிளாக், சீட்டிங், ட்ரையாங்கிள், பிளட் ரிலேஷன், கோடிங் அண்ட் டீகோடிங் பார்க்கலாம். இந்த ரெண்டு பார்ட் பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் 70% கொஷின் இதுலேருந்தே வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மிரர் இமேஜஸ் பார்ப்போம். மிரர் இமேஜஸ் கொடுத்துட்டு ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அதோட மிரர் இமேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்தமாரி கேட்டாங்கன்னா இப்போ லைக் இந்தமாரி சிம்பிள்ஸு பாக்ஸ் மாரி கொடுத்துட்டு கேட்கலாம். இல்லைனா இந்த டைரக்ஷன் கிளாக் வச்சு இல்லை ஏபிசிடின்னு லெட்டர் ஆல்ஃபபெட் வச்சு கூட கேட்பாங்க. இந்த 1 2 3 கூட வச்சு கேட்கலாம். அந்தமாரி கேட்டுட்டு இதோட மிரர் இமேஜ் என்னன்னு கேட்டுருவாங்க. நம்ம அந்தமாரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக குழம்பு பண்ணுவோம். நம்ம அப்படியே யோசிச்சு போட்டிங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு சிம்பிள் க்ளூ இருக்குது. ஒன்றும் இல்லை, இமேஜை வந்து ரைட் டு லெஃப்ட் திருப்பிடணும், அவ்வளோதான். இந்த இமேஜ் வந்து அப்படி இப்படி மாறிடும். ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் திருப்பினீங்கன்னா ஏ வந்து அப்படியே தான் இருக்கும். ஆக்சுவலாக பி வந்து மாற்றிங்கன்னா பி இப்படி இருக்குன்னா அது ரைட்லேருந்து லெஃப்ட் மாறிச்சுன்னா இப்படி மாறிடும். அதேமாரி இன்னொரு தப்பு பண்ணுவாங்க, ஒரு டிஜிட் மட்டும் மாற்றிடுவாங்க. ஆக்சுவலாக சி தான் ஃபஸ்ட்டு வந்துடணும், டோட்டலாகவே மாறணும். நீங்கள் இந்தமாரி போகிறதுக்கு பதில் இன்னும் ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குது. ஒன்றும் இல்லை, பேப்பரை திருப்பிட வேண்டியதான். கண்டிப்பாக பேப்பர் கொடுப்பாங்க நமக்கு எக்ஸாம் அப்போ. அந்த பேப்பரில் வந்து வரைஞ்சிட்டிங்கன்னா அவங்க கொடுத்த இமேஜை வந்து வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு ஒன்றும் இல்லை, அது அப்படியே கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிட்டு திருப்புங்க. திருப்பிட்டு இந்தமாரி வச்சு பார்த்தாலும் வந்துடும். வச்சு பார்த்துட்டிங்கன்னா இந்த இமேஜ் தான், நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்ல, இந்த இமேஜ் தான் மிரர் இமேஜ். ஆப்ஷனில் இது எங்கே இருந்தாலும் அதை சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்படி இருக்க பேப்பரை அப்படியே ரைட் லெஃப்ட் இப்படி திருப்பி வேண்டியதான். திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் இமேஜ் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து சிமிலராக இருக்காது. அந்தமாரி இருந்துச்சுன்னா இப்போ 2க்கு ஆப்போசிட் என்ன, 4க்கு ஆப்போசிட் என்ன அந்த மாதிரி கேட்டாங்கன்னா 7 மைனஸ் தட் நம்பர் பண்ணுங்க. இப்போ 2 ஆப்போசிட் என்னன்னு கேட்டாங்கன்னா 7 மைனஸ் 2 5. 2ஓட ஆப்போசிட் சைட் 5. இப்போ 1ஓட ஆப்போசிட் கேட்டாங்கன்னா 7 மைனஸ் 1 6. 1ஓட ஆப்போசிட் வந்து 6. ஓகேவா? இந்தமாரி நம்பர் இருக்கலாம். இல்லைனா சப்போஸ் ரெண்டு நம்பர் மட்டும் கூட கொடுக்கலாம். பட் எதுவுமே சிமிலராக இருக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட் மாடல். செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒன்று வந்து சிமிலராக இருக்கும். லைக் 2 வந்து 2, இது ரெண்டும் ஒரு நம்பர் மட்டும் ரெண்டு டைஸ்லையும் சிமிலராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மற்ற நம்பர்லாம் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடுன்னு சொல்லிடலாம். லைக் இப்போ 2 சேமாக இருக்கிறதால மற்ற நம்பர் என்ன 5. 5ஓட ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 1. 6ஓட ஆப்போசிட் வந்து 3. ஓகேவா? 5 ஆப்போசிட் 1, 6 ஆப்போசிட் 3. சப்போஸ் 2 வந்து நேராகவே இல்லை, இந்த சைடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இமேஜினேட்டிவாக அந்த டைஸை கொஞ்சம் திருப்பின மாரி கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். லைக் இங்கே இருக்கிற 2வை இந்த சைடு போனால் டைஸ் அப்படி ரோல் ஆகும்ல, பண்ணிட்டீங்கன்னா நேராக வச்சுருங்க. வச்சுட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். இதே தேர்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக கூட வைக்க தேவையில்ல, ரெண்டு நம்பரும் சேமாக இருக்கும். ஏன்னா லைக் 2 இங்கே இந்த டைஸ்லையும் 2 இருக்கும், இங்கே 3 இந்த டைஸ்லையும் ஒரு நம்பர் 3 இருக்கும். அந்தமாரி இருந்துச்சுன்னா 5ஓட ஆப்போசிட் லைக் வேற ஒரு நம்பர் இருக்கும்ல சிமிலராக இல்லாமல், அதோட ஆப்போசிட் சைடு வந்து இந்த நம்பர். இப்போ இதுக்கு வந்து 5 ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 1. இதுக்கு வந்து நீங்கள் டைஸ் திருப்பணும் கூட அவசியம் இல்லை. 2 சப்போஸ் இங்கேருந்து 2 வந்து இங்கேருந்து 3 இங்கே இருந்தால் கூட 1 இங்கே இருக்குன்னு வைங்க. அப்படி இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம் ஈஸியாக 5ஓட ஆப்போசிட் இதுன்னு. ஓகேவா? இந்த 3 டைப் தான் மோஸ்ட்டாக கேட்பாங்க. 3 டைப் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் வந்து பிரச்சனையே இல்லை, ரெண்டு டைஸ் கொடுத்து தான் கேட்பாங்க. டைஸ் கொடுக்காம சப்போஸ் உங்களுக்கு வேர்டிங்ஸாக கூட கொடுத்து கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டாலும் போட்டணும். சப்போஸ் வேர்டிங்ஸ் கொடுக்காம டைஸ் கொடுப்பாங்க, டைஸ் கொடுத்துட்டு நம்பர்ஸ் கொடுக்காம சிம்பிள்ஸ் கொடுப்பாங்க. லைக் ஸ்டார், ஆஷ், இங்கே டாட், இல்லை டாட் கொடுப்பாங்க. 2 டாட் 1 டாட் 3 டாட்னு எப்படி கொடுத்தாலும் சேம் மெத்தட் தான். செகண்ட் அண்ட் தேர்ட் மெத்தட் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 டைஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் 3 டைஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வெறும் 2 நம்பர் மட்டும் 2 டைஸை மட்டும் கம்பேர் பண்ணாமல் தேர்ட் டைஸையும் ஒரு தடவை பார்த்துருங்க. பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஷேடோ ரிலேட்டட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஷேடோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக 2 கான்செப்ட் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று சன்ரைஸ், ஒன்று சன்செட். சன்ரைஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்து வெஸ்ட்டில் விழும். எப்பயுமே வந்து வெஸ்ட்டில் தான் விழும் சன்ரைஸ் அப்போ. சன்செட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்து ஈஸ்ட்டில் விழும். ஷேடோ வந்து சன்செட் அப்போ ஈஸ்ட்டில் விழும். இது ரெண்டு தெரிஞ்சிங்கனாலே போதும். அதேமாதிரி 12 PM அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நூன் 12 PM அப்போ பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்து விழாது. ஓகே, நோ ஷேடோ வில் பி தேர் அட் 12 PM. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து ரவின்னு ஒரு ஆள் எடுத்துக்கோங்க. ரவி இஸ் ஃபேஸிங் நார்த் அப்படின்னா மார்னிங் அவன் ஷேடோ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா?
ஆப்ஷனில் நார்த் ஈஸ்ட் சவுத் மாதிரி கொடுத்தாங்கன்னா வெஸ்ட்டில் வந்து அவன் ஷேடோ இருக்கும். சப்போஸ் நான் ரவி இஸ் ஃபேஸிங் சவுத் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, பேப்பர் திருப்பிட்டு போட்டுருங்க, ஈஸியாக இருக்கும். ரவி இஸ் ஃபேஸிங் சவுத். இப்போ ஓகேவா, இந்த சைட் பார்த்துருக்கான். இப்போ அவன் டைரக்ஷன் எங்கே இருக்கும்? அதேமாரி வெஸ்ட்டில் தான் ஷேடோ இருக்குது. அவனோட எந்த சைடு இருக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கா, வெஸ்ட் சைடில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ரைட் சைட்லையா லெஃப்ட் சைட்லையான்னு கேட்டாங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. அதுவே நார்த்து பார்த்து இருக்கும் போது ரைட்லையா லெஃப்ட்லையான்னு கேட்டாங்கன்னா வெஸ்ட்டில் தான் ஷேடோ இருக்குது, வெஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, ஸோ வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. அவ்வளோதான். இது சன்செட் அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு. சன்செட் அப்போ பார்த்தீங்கன்னா ரவி வந்து நார்த் ஃபேஸ் பண்ணி இருந்தான்னா சன்செட் அப்போ அவன் ஷேடோ வந்து ரைட்டில் இருக்கும், அதாவது ஈஸ்டில் இருக்கும். சன்செட் அப்போ ஷேடோ எப்பயுமே ஈஸ்டில் தான் இருக்கும். ஸோ வந்து நார்த் பார்த்து இருக்கும்போது சன்செட் அப்போ வந்து நார்த் பார்த்து இருக்கும்போது ரவியோட ஷேடோ வந்து ஈஸ்ட் சைடில் இருக்கும், அதாவது ரைட் சைடில் இருக்கும். இதுவே சன்செட் அப்போ ரவி வந்து சவுத் பார்த்து இருந்தானா அவன் ஷேடோ எங்கே இருக்குது? ஈஸ்டில் தான் ஷேடோ இருக்குது சன்செட் அப்போ. ஸோ வந்து சவுத் பார்த்து இருக்கும்போது அவன் ஷேடோ வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடு ஆர் ஈஸ்ட் சைடு, எந்த ஆப்ஷன் எப்படி கொடுத்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இதே கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும்னா இப்படி கேட்பாங்க, அதாவது ஃபேஸிங் ஈச் அதர் இல்லை ஃபேஸிங் எ போல் அந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க. இது வந்து சன்ரைஸ் வச்சு எடுத்துக்கிற இந்த ப்ராப்ளம் வந்து ஆன் ஏ மார்னிங் ரவி இஸ் ஃபேஸிங் ஏ போல், அதாவது மார்னிங் சன்ரைஸ் அப்போ ஃபேஸிங் ஏ போல், போலுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிறான். போல் ஷேடோ இஸ் லெஃப்ட் டு த ரவி, போலோட ஷேடோ வந்து ரவிக்கு லெஃப்ட் சைடு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரவி இஸ் ஃபேஸிங் விச் டைரக்ஷன், ரவி இஸ் ஃபேஸிங் விச் டைரக்ஷன் அதான் கேட்குறாங்க. இப்போ மார்னிங்ன்றதால ஷேடோ வந்து லெஃப்டில் தான் இருக்கும், ஓகேவா. ஸோ வந்து ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலோட ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா ரவிக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது, ஓகேவா. ரவி இங்கே இருக்கிறான்னா அவனுக்கு லெஃப்ட் சைடில் ஷேடோ இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து ரவி எந்த டைரக்ஷன் பார்த்து இருக்கிறான்? போல் வந்து அப்போ சவுத் டைரக்ஷன் பார்த்து இருக்குதுன்னு அர்த்தம், ஓகேவா. ஏன்னா போலோட ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா ரவிக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது அப்படின்னா போல் வந்து சவுத்து பார்த்து இருக்கு. ரவி வந்து எந்த டைரக்ஷன் பார்த்து இருக்கிறான்? நார்த் பார்த்து இருக்கிறான். ஸோ விச் டைரக்ஷன்ஸ் ரவி இஸ் ஃபேஸிங்? ரவி இஸ் ஃபேஸிங் நார்த் டைரக்ஷன், அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் டைரக்ஷன் பார்ப்போம். டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ஆன்சர் வந்துடும். லைக் எ மேன் இஸ் ஃபேஸிங் நார்த் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்கன்னு வைங்க. மேன் இஸ் ஃபேஸிங் நார்த் அண்ட் கோஸ் 2 kilometers straight, ஓகே 2 kilometers straight அண்ட் டேக்ஸ் ஏ லெஃப்ட், டேக்ஸ் லெஃப்ட் ஃபார் 5 kilometers அப்படி கொடுத்துட்டாங்க வைங்க. 5 kilometers 2 kilometers அப்புறம் டுவர்ட்ஸ் லெஃப்ட் கோஸ் 5 kilometers தென் டேக்ஸ் ஏ ரைட். இப்போ ரைட்னா இந்த சைடு வரும், இந்த சைடு போகுமா, டேக்ஸ் ரைட் ஃபார் 2 kilometers அப்படி கொடுத்துட்டு ஃபார் ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஹி வெண்ட் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இது ஒரு 2 ப்ளஸ் இங்கே ஒரு 2, மொத்தமாக 4 kilometers வந்து அவங்க போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. ஓகே, இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். எ மேன் இஸ் ஃபேஸிங் நார்த் டேக்ஸ் எ லெஃப்ட் ஃபார் எ 2 kilometers, 2 kilometers கோஸ் லெஃப்ட், ஓகேவா. ஸ்டார்டிங் இதுதான், ஸ்டார்ட் எஸ்ன்னு வச்சுக்கோங்க. 2 kilometers லெஃப்ட் தென் டேக்ஸ் எ ரைட் அண்ட் கோஸ் ஃபார் 5 kilometers, ஓகே 5 kilometers இந்தமாரி கொடுத்துட்டு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஹீ ஸ்டாண்டிங் நோ ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ என்ன டிஸ்டன்ஸ் போய்க்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் எஸ்ஸுக்கும் ஈக்கும் எண்டுக்கும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மெத்தட் தான். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட்ட வேண்டியதான். ஸோ ஏ வந்து இது, பி வந்து இது, சி வந்து இது. ஸோ ஏ ப்ளஸ் பி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னா 2 square plus 5 square equal to c square. So 4 plus 5 5 is 25 equal to c square. ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க, ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு போடுங்க, அப்போ சி மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்ப்போம். A man is from facing north, he goes 2 kilometers towards north, ஓகேவா. 2 kilometers towards north இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 2 kilometers டுவர்ட்ஸ் நார்த் போகிறாங்க அண்ட் டேக்ஸ் லெஃப்ட் ஃபார் 2 kilometers, அது ஒரு 2 kilometers.
then he takes his left and goes for 1 kilometer அப்படின்னு வைங்க. ஓகே 1 kilometer லெஃப்ட் எடுத்து 1 kilometer போயிட்டாங்க. how many kilometer he is from the starting point அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி போடுவீங்க? ஒன்றும் இல்லை, இது வந்து 2 kilometer போயிட்டாங்கன்னு தெரியும், அதுலேருந்து லெஃப்ட் 2 kilometer எடுத்துகிட்டு 1 kilometer வந்துட்டாங்க அர்த்தம். ஓகேவா? டோட்டலாக 2 kilometer 1 kilometer திரும்ப வந்துட்டாங்க. மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே 1 kilometer தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் தெரியும் 2 kilometerன்னு, இங்கே என்னன்னு தெரியும் 1 kilometerன்னு. ஏன்னா மொத்தமாக 2 kilometer தான், அதில் 1 kilometer இங்கே வந்துட்டாங்கன்னா மிச்சம் 1 kilometer தான் இருக்குது. ஸோ இங்கே 1 kilometer நமக்கு தெரியும். இது வந்து சேம் மேலே இருக்கிற 2 kilometer தான், 2 kilometer தெரியும். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ வந்து எண்ட் பாயிண்ட் இங்கே இருக்கிற இடத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 kilometer, இங்கே 2 kilometer, இங்கே என்னன்னு கேட்குறாங்க, அதாவது c². சேம் ரைட் ஆங்கிள் மெத்தட் தான். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் மெத்தட். இது கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணுன்னா இந்த மெத்தட் கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஆங்கிள் மெத்தட். ஆங்கிள் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி, அதை தெரிஞ்சுக்குங்க. 360 டிகிரின்னு வச்சுக்க வேண்டியதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா 90 வரும். அப்போ ஏன்னா மொத்தமாக இது அப்படியே பார்த்தீங்கன்னா 180 வருதா. ஸோ இங்கே இது மட்டும் பார்த்தீங்கன்னா 90 இருக்கும். 90 90 90 90 எல்லா குவார்டர் 4 குவார்டர்னு சேர்த்திங்கன்னா 160 வரும். இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் போட்டுடலாம். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து மேன் இஸ் ஃபேஸிங் நார்த் அப்படின்னு கொடுத்துட்டு he turns 45 degree in clockwise direction அப்படி கொடுத்துட்டாங்கன்னா clockwise direction என்ன, இப்படி தானே கிளாக் வருது. ஸோ வந்து clockwise direction இங்கே வராங்க 45 degree. then takes anti clock direction of 180 degree அப்படி கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. ஸோ 45 இங்கே வந்துடுவீங்க, திரும்ப ஆன்டி கிளாக்னா இப்படி வரும்ல. ஸோ 45 திரும்ப இங்கே வந்துடுவீங்க. 180ல் 45 கழிச்சிட்டா எவ்வளோ வரும்? 90 + 45 135 டிகிரி இருக்கா. 45 நவந்தாச்சு, இன்னும் 135 டிகிரி நவரணும். 180 டிகிரி ஃபுல்லாக நவரணும்னா இன்னும் 135 டிகிரி நவரணும்னா இங்கே ஒரு 90 டிகிரி, 90 டிகிரி ப்ளஸ் இன்னொரு 45 டிகிரி நகர வேண்டியது வரும். 135 மிச்சம் இருக்குது, இங்கே வந்துடுவீங்க. ஸோ நவ் விச் டைரக்ஷன் ஹி இஸ் ஃபேஸிங் அப்படின்னு கேட்டுருவாங்க. இங்கே இருந்துட்டு இங்கே இருந்தாங்க, ஆக்சுவலாக இங்கே இருந்து 45 டிகிரி இங்கே வந்தாங்க. 45லேருந்து திரும்ப 180 டிகிரி வந்து ஆன்டி கிளாக் வைஸ் போகிற மாதிரி போயிடறாங்கன்னு வைங்க. போனாங்கன்னா இங்கே வந்துடுவாங்க. இப்போ வந்து அவர் எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டைரக்ஷன் வைக்கலாம்? சவுத் டைரக்ஷன். சவுத் வெஸ்ட் வந்துட்டாங்க அவங்க. ஓகேவா? சவுத் வெஸ்ட் வந்துட்டாங்க, அவ்வளோதான். சிலாஜிசம் வந்து பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் போட்டு அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் வென் டயக்ராம் போட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஆல் கேட்ஸ் ஆர் டாக், ஆல் கேட்ஸ் ஆர் டாக் சொல்லிட்டாங்க. அண்ட் சம் ரேட் ஆர் டாக், இதெல்லாம் 2 ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து கேட்டு டாக் ரேட் 3 இருக்குது. 3 வேரியபிளுக்கும் டெசிக்னேட் பண்ணுங்கள் ஏபிசின்னு. அப்போ தான் வென் டயக்ராம் போட ஈஸியாக இருக்கும். ஆல் கேட் ஆர் டாக், ஃபஸ்ட்டு கேட் வரையும். கேட் ஏ, ஆல் கேட் எல்லா கேட்டுமே டாக். ஸோ டாக் வந்து மேலே, டாக் வந்து பி, ஆல் கேட் ஆர் டாக். ஸோ பி உள்ள ஏ வந்துருச்சு. நெக்ஸ்ட் சம் ரேட் ஆர் டாக், சம் ரேட் ஆர் டாக், டாக் பி இருக்குது, சம் ரேட் வந்து பி உள்ள இருக்கும். அப்போ டாக் உள்ள. ஓகே, இதுதான் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்கான வென் டயக்ராம் தான். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு வென் டயக்ராம் சூஸ் பண்ண சொன்னாங்கன்னா இந்த டயக்ராம் இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான கன்க்ளூஷன் கொடுத்து கேட்பாங்க, அதுமாதிரி கன்க்ளூஷன் நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னாலும் இந்த வென் டயக்ராம் போட்டிங்கனாலே உங்களுக்கு கன்க்ளூஷன் என்னன்னு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஓகே, ஒரு 2 கொஷின் பார்ப்போம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். கொஷின் பார்ப்போம். சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ், ஆல் சிங்கர்ஸ் ஆர் டான்சர்ஸ். ஓகே, இதுக்கு வந்து ஆக்டர் இருக்குது, சிங்கர் இருக்குது, டான்ஸ் இருக்குது. ஸோ டெசிக்னேட் பண்ணுங்கள் ஏ, பி அண்ட் சி. ஓகேவா? ஓகே, கன்க்ளூஷன் கொடுத்துக்கிறாங்க. சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர்ஸ், நோ சிங்கர் இஸ் ஆக்டர். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கான வென் டயக்ராம் போடுவோம். வென் டயக்ராம் போட்டுட்டு அந்த கன்க்ளூஷன் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ், ஃபஸ்ட்டு ஆக்டர் போடுவோம்.
ஓகே ஆக்டர் ஏ. சம் ஆக்டரா சிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் கூட ஓவர்லாப் ஆகுது. ஏன்னா வந்து சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர் சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்டர்ஸும் சிங்கர்ஸும் கொஞ்சம் பேர் ஓவர்லாப் ஆகிறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் சிங்கர்ஸ் ஆர் டான்சர்ஸ். ஆல் சிங்கர்ஸ் ஆர் டான்சர்ஸ். ஸோ சிங்கர் பி ஃபுல்லாகவே வந்து டான்ஸர் உள்ள தான் இருக்கும். ஓகே, அப்போ டான்ஸர் பெருசாக வர வேண்டியதான். இது சி. இந்த வென் டயக்ராம் வந்து இந்தமாரி கன்க்ளூஷன் கொடுக்காம உங்களுக்கு வெறும் வென் டயக்ராம் வச்சு கேட்டாங்கன்னா இந்த வென் டயக்ராம் இருந்துச்சுன்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். கன்க்ளூஷன் கொடுத்து கேட்டாங்கன்னா இந்த வென் டயக்ராமை இதையும் கம்பேர் பண்ணணும். சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர். ஓகேவா, சம் ஆக்டர் டான்சர் இருக்கிறாங்களா பாருங்க. இவன் சி தான் டான்ஸரு. சம் ஆக்டர்ஸ் ஆர் இன் டான்சர்ஸ். ஆமாம், ஓவர்லாப் ஆகுது. ஸோ சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர்ஸ் கரெக்டு. செகண்ட் ஒன், நோ சிங்கர் இஸ் ஆக்டர். ஏ வந்து ஆக்டர், பி வந்து சிங்கர் தெரியும். நோ சிங்கர்ஸ் ஆக்டர் சொல்லிட்டாங்க. சிங்கர் யாருமே ஆக்டர் கிடையாதுன்னுட்டாங்க. அது தப்பு. ஏன்னா கொஞ்சம் ஓவர்லாப் ஆகுது பாருங்க. சிங்கருக்கும் ஆக்டருக்கும் ஓவர்லாப் ஆகுது. ஸோ பி வந்து தப்பு. ஸோ என்ன ஆன்சரு? ஒன்லி ஒன் கன்க்ளூஷன் ஃபாலோஸ், ஒன்லி டூ கன்க்ளூஷன் ஃபாலோஸ், நெய்தர் 1 or 2, போத் 1 and 2. 1 மட்டும் தான் ஃபாலோ ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ட்ரை தீஸ் கொஷின்ஸ் அண்ட் கமெண்ட் யுவர் ஆன்சர்ஸ் பிலோ. ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் அபவுட் direction and second one is shadow problem. Third is syllogism Venn diagram. Fourth and fifth question is on dice. Sixth and seventh is mirror image. You can try more questions on the website indiabix.com. Subscribe and press the bell icon for part 2. In part 2 we can see clock, seating, triangle, blood relation, coding and decoding.